பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் வெளியாகியிருக்கும் ஜூட் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? அதாவது ஜூட் திரைப்படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஜூட் திரைப்படத்தோட ட்ரைலர் வெளியான அப்போ எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா, ஜூட் திரைப்படம் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன தான் டிராகன், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களோட தான், இந்த மாதிரி லவ் டுடே, இந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் ஜூட் திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜூட் திரைப்படம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக இருக்குது. இந்த திரைப்படம் 2K கிட்ஸுக்கான திரைப்படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து போகிற போக்கு கொஞ்சம் என்னடா இச்சு இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிற காரணம், அவங்க சொல்கிற ரீசன் ஓகே இப்படியும் வாழலாமா அப்படின்னு சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஒரு சூப்பரான ரீசன் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், டிராகன் திரைப்படத்தில் கடைசியில் ஒரு விஷயத்தை ஒரு சூப்பரான விஷயத்தை யாருமே சொல்லாத மெசேஜ் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் யாருமே சொல்லாத மெசேஜ் இந்த திரைப்படத்திலும் ஜூட் திரைப்படத்திலும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடாக போகுது, ரொம்ப ஃபன்னாக போகுது, எல்லா இடத்துலையும் நமக்கு கனெக்ட் ஆகுது, நம்ம எல்லாருமே கை தட்டுற மாதிரி சீன்ஸ் நிறையாவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன், அதுக்கப்புறம் லேக், கொஞ்சம் ஸ்லோவாக லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ்லேருந்து கொஞ்சம் மீண்டும் பேருந்து அந்த ஸ்பீட் வருகிறது. ஸோ மொத்தமாக நீங்கள் டிராகன் திரைப்படத்தையும் லவ் டுடே திரைப்படத்தையும் கம்பேர் பண்ணி இந்த திரைப்படத்தோட பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் கொஞ்சம் டவுன் போயிடும். ஆனால் இந்த ரெண்டு திரைப்படத்தையும் கம்பேர் பண்ணாமல் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். 2K கிட்ஸுகளுக்கான திரைப்படம் தான் இந்த திரைப்படம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்து தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக விசில் அடித்து என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக நிறைய ஃபன்னான எலமெண்ட்ஸ், நிறைய நம்ம கூட லிங்க் பண்ணிக்க வேண்டிய நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் கடைசியில் 2K கிட்ஸுக்கு தேவையான ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியும் வாழ்க்கையை வாழலாம். ஸோ ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நிறைய திரைப்படங்களை இந்த மாதிரி விஷயத்த லைட்டாக தான் டச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீப்பாக டச் பண்ணியிருப்பது பாராட்டுக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு அமையப்போகிறது. இந்த திரைப்படம் கண்டிப்பாக 100 கோடி ரூபாய் வசூல் அளிக்கும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.